நம்மளுக்கு எல்லாருக்குமே இந்த ஒரு கதை தெரியும், ஆடம் அண்ட் ஈவோட ஸ்டோரி. ஆண்டவர் வந்து ஒரு மரத்தை உருவாக்கி ஈடன் கார்டன்ல இந்த மரத்துல உள்ள கனியை புசிக்க கூடாதுன்னு ஆண்டவர் வந்து ஆதாம் கிட்டையும் ஏவாள் கிட்டையும் ஆண்டவர் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு. ஆனா சாத்தானின் ஏவுதலின்படி, சாத்தானுடைய வழிகாட்டுதலின்படி ஆதாமும் ஏவாளும் அந்த கனியை வந்து சாப்பிட்டுட்டாங்க. அவங்க வந்து ஒரு டெம்டேஷன்ஸ்குள்ள ஈடுபட்டுட்டாங்க. அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நிறைய டெம்டேஷன்ஸ் வரும். ஆனா அதை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ இன்னைக்கு ஒரு வசனத்தை காமிச்சு I'm going to tell you how to overcome the temptation. There is a verse in the Bible, Matthew chapter 26ல 41ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். ஸோ உங்க ஸ்பிரிட் ஸ்ட்ராங்கா தான் இருக்கும், ஆனா உங்களோட ஃப்ளஷ், அதாவது உங்களுடைய மாம்சம் வந்து ரொம்ப வீக்கா இருக்கும், பலவீனம் உள்ளது. ஸோ இதை எப்படி ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்து ப்ரேயர் பண்ணி இந்த டெம்டேஷன்ஸ்லாம் ஓவர் கம் பண்றது தான் இதுக்கான ஒரு சொல்யூஷன் அப்படின்னு வந்து ஆண்டவர் வந்து மேத்யூ சாப்டர் 26:41 ஆண்டவர் கிளியரா போட்டிருக்காரு. ஸோ இஃப் யூ ஆர் லைக் உங்களுக்கு அந்த டெம்டேஷன்ஸ்லாம் இருந்தது அப்படின்னா ஆண்டவர் கிட்ட ஒப்பு கொடுங்க, ஆண்டவரே இந்த டெம்டேஷன்ஸ்லாம் எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்து ஆண்டர்கிட்ட நீங்க ப்ரேயர் பண்ணுங்க.